வங்களா விரிகுடாவில் எதிர்வரும் 7ஆம் தேதி புதிய ஒரு காற்று சுழற்சி உருவாக இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அருகாக வரும் என குறிப்பிட்டுள்ளார்கள். தாளமுக்கம் வங்களா விரிகுடாவில் உருவாகும் எனவும் 19ஆம் தேதியன்று மீண்டும் ஒரு தாளமுக்கம் வங்காள விரிகுடாவில் உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் இது வடமேற்கு திசையை நோக்கி நகரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சில மாதிரிகள் இவை புதிய புயலாகவும் வலுப்பெறும் என்று கூறப்படுகின்றது. அதே வேளையில் சில மாதிரிகள் கிழக்கு மாகாணத்துக்கு அருகாக நகர்ந்து வடக்கு மாகாணத்துக்கு மிக அண்மித்து வரும் என காட்டுகின்றன என்றும் கூறியுள்ளார்கள். எவ்வாறாயினும் இதனை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும். ஆகவே 9ஆம் தேதி தொடக்கம் 25ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அதிகளவான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கின்றது. மேலும் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையும் சில பகுதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே கடற்தொழிலாளர்கள் மற்றும் தாழ்வான பிரதேசங்களில் இருப்பவர்கள் மிகவும் அவதானமாக இருப்பது நமக்கு சிறப்பானதாக அமையும். ஏற்படுகின்ற ஆபத்துக்களையும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நவம்பர் மாதம் நடைபெற்ற கனமழையால் நிறைய பேர் அவல நிலைக்கு உட்பட்டு இடம்பெயர்ந்து காணப்படுவது இன்று கூட காணப்படுகின்றது. அந்த வகையில் எதிர்வருகின்ற நாட்களை நாங்கள் தகுந்த முன் ஆயத்தங்களை மேற்கொண்டு வருகின்ற ஆபத்திலிருந்து இயற்கை அனர்த்தத்திலிருந்தும் பாதுகாத்துக் கொள்வோம். நன்றி. ஆர்ஜே இந்து.